வணக்கம் அப்ரஹாம். அதாவது கர்நாடகாவின் முக்கிய தேசிய கட்சிகள் காங்கிரஸ், பாஜக, அது போன்ற ஒரு மூன்றாவது பெரிய கட்சி தான் ஜேடிஎஸ். இந்த கட்சியின் எம்எல்ஏ தான் ரேவண்ணா. அதாவது ரேவண்ணா கடந்த ஒரு வாரமாகவே இவர் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சிக்கியுள்ளார். குறிப்பாக இவர் மீது மைசூர் மாவட்டம் கேஆர் நகரை சேர்ந்த ஒருவர் தன் தாயை காணவில்லை என புகார் கொடுத்தார். அந்த தாயை கடத்தல் சம்பவமாக இவர் மீது வழக்கு பதிவானது. இதன் தொடர்பாகத்தான் பெண் கடத்தப்பட்ட வழக்கு தொடர்பாக ரேவண்ணாவை மாநில சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் நேற்று மாலை கைது செய்தனர். இன்று மாலை 6:30 மணிக்குள் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட கர்நாடக மாநில சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் இன்று மாலை அதாவது பெங்களூர் கோரமங்கலாவில் உள்ள நீதிபதி ரவீந்திரகுமார் கட்டிமணி வீட்டில் அவர் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். அதே நேரத்தில் அதாவது நீதிபதி முன்பு அதாவது ரேவண்ணா தரப்பு வழக்கறிஞர் வாதம் செய்யும்போது எஸ்ஐடி சார்பில் எங்கள் கட்சிக்காரருக்கு மிகவும் தொந்தரவாக உள்ளது, எங்களுக்கு சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணைக்கு ஒப்படைக்க கூடாது என்று வாதம் செய்தார். இதே நேரத்தில் எஸ்ஐடி போலீசார் இவரிடம் அதாவது இவர் மட்டுமல்லாது இவர் மகன் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன, பாலியல் வழக்கு என்பதால் பெண்களின் பாதுகாப்பு கருதி இதை நாங்கள் தீவிரமாக விசாரணை வேண்டும் என்று எஸ்ஐடி போலீசாரால் நீதிபதி முன்பு கேட்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதாவது அடுத்த 3 தினங்கள் இன்று மாலை முதல் 8ஆம் தேதி வரை அதாவது 8/4/2024 வரை 4 நாட்கள் எஸ்ஐடி போலீசார் வசம் நீதிபதி ரவீந்திரகுமார் கட்டிமணி ஒப்படைத்தார். இந்த 4 நாட்களுக்கு பிறகு ஆஜர்படுத்தப்படுவார் என்று தெரிகிறது. அடுத்த 4 தினங்களுக்குள் மைசூர் மாவட்டம் பெண்ணின் என இதற்கு என்ன காரணம் என்பது குறித்து முழுமையாக தகவல் தெரிய வரும். இருப்பினும் இன்று மாலை பவுரிங் மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு ரேவண்ணா விசாரணை நீதிபதி வீட்டுக்கு அழைத்து செல்லும் போது செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது அதாவது இது அரசியல் சூழ்ச்சி காரணமாகத்தான் இது நடந்துள்ளது, எனது 40 வருட அரசியல் வாழ்க்கையில் நான் என் மீது எந்த ஒரு தவறும் எந்த ஒரு கருமொழியும் என் மீது இல்லை, இது அரசியல் நாடகம் என்று ரேவண்ணா கூறியுள்ளார். எது எப்படியோ விசாரணைக்கு பிறகுதான் முழுமையான விவரங்கள் தெரிய வருங்க. ஆபிரகாம்.